ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். என்ன எங்கே வந்திருக்கிறோன்னா ஆடி மாதம் இல்லையா, அதனால் ரொம்ப ரொம்ப பிரபலமான சிங்கப்பூரில் வடபத்திர காளியம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம். இதுதான் சிங்கப்பூரில் இருக்கிற மிகவும் பிரபலமான ஸ்ரீ வடபத்திர காளியம்மன் கோயில். சிங்கப்பூரில் இருக்கிற கோயில்களில் மிகவும் பழமையான கோயில்களில் இந்த கோயிலும் ஒரு கோயில். 1830ஆம் ஆண்டு ஒரு பெண் பக்தரால் தொடங்கப்பட்டதாக நம்பப்படுது. அவங்க ஒரு அம்மனோட படத்தை ஒரு ஆலமரத்துக்கு கீழே வச்சு வழிபட்டதாகவும், அதுக்கப்புறமா படிப்படியாக நிறைய வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு கோயில் இந்த பிரம்மாண்டமாக அழகாக இந்த இடத்துல இப்போ அமைஞ்சிருக்கு. இப்போ நாங்கள் வந்திருக்கிறது ஆடி மாதம் ஆனதுனால இப்போ எப்போவுமே மேக்சிமம் எல்லா நாட்களுமே விசேஷ நாட்கள் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நம்மளோட வடபத்திர காளியம்மனை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்.
மனசுக்கு நிறைவா அம்மனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு. பசியோட வந்த யாரையுமே நம்ம காளியம்மன் பசியோட விட்டதா சரித்திரமே கிடையாது. எப்போ வந்தாலும் வயிறு நிறைய சாப்பிடலாம். அந்த மாதிரி தான். நிறைய கூட்டம், நல்ல கூட்டம் தான். லைனில் ரொம்ப நேரம் நின்னோம். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு லைனில் நின்னோம். ஆனால் எல்லாருக்குமே சாப்பாடு நிறைய இருந்துச்சு. எல்லாம் போதுமான அளவுக்கு வேணுமா வேணுமா அப்படின்னு கேட்டு கேட்டு கொடுத்தாங்க சாப்பாடு. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து சாம்பார் சாதம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சேமியா வச்சுருந்தாங்க. அப்புறம் கேசரி, வடை, அப்புறம் இன்னொரு சர்க்கரை பொங்கல் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் ரோஸ் மில்க் வச்சுருந்தாங்க, கோபி வச்சுருந்தாங்க. ஃபுல் கட்டு. கோயில் சாப்பாடை மிஞ்சின சாப்பாடு இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அங்கே மட்டும் ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியல. எல்லாமே நம்ம காளியம்மனோட அருள் தான். நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம்.